அண்ணா நகர் டிசம்பர் 16. அண்ணா நகர் டவர் பூங்காவில் தடுப்பு கம்பிகளுக்கு இடையே ஆம், சிறுமியின் தலை சிக்கியதால் பரபரப்பு. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். சென்னை அண்ணா நகர் டவர் பூங்காவில் தினமும் மாலை நேரங்களில் ஏராளமானோர் வந்து செல்வது வழக்கம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வழக்கத்துக்கு மாறாக அந்த பகுதியை சேர்ந்த அதிக அளவிலான பொதுமக்கள் தங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் வந்து சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது பூங்காவில் உள்ள டவரில் தனது பெற்றோருடன் சென்று சென்னை நகரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுமியின் தலை தடுப்பு கம்பிகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. சிறுமியால் தலையை வெளியே எடுக்க முடியாததால் வலி மற்றும் பயத்தால் கதறி துடித்தாள். இதனால் அவரது பெற்றோர் மற்றும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எவ்வளவு முயற்சி செய்தும் சிறுமியின் தலையை வெளியே எடுக்க முடியவில்லை. அப்போது அங்கிருந்த ஒருவர் தடுப்பு கம்பிகளுக்கு இடையில் சிக்கி இருந்த சிறுமியின் தலையை லாவகமாக மீட்டு எடுத்தார். அதன் பிறகே சிறுமி அழுகையை நிறுத்தினாள். இந்த காட்சிகளை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு உள்ளனர். அந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. திருவனந்தபுரம் டிசம்பர் 16. ஐயப்ப பக்தர்கள் பஸ் மீது கார் மோதியது. புதுமத தம்பதி உட்பட 4 பேர் சாவு. தேனிலவுக்கு சென்று திரும்பிய போது நேர்ந்த சோகம். பஸ் மீது மோதிய விபத்தில் நொறுங்கிய கார் இடுபாடுகளில் சிக்கிய புதுமண தம்பதியை மீட்கும் பணி நடந்தபோது எடுத்த படம். அனு நெகிழ். அது பாருங்கள், அனு நெகிழ். ஓகேங்களா? ஸோ அதை எங்கள் செய்தி என்னன்னு பார்ப்போம். ஆமாம், திருவனந்தபுரம் டிசம்பர் 16. கேரளாவில் பத்தனம்திட்டா அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற பஸ்ஸும் காரும் மோதி கொண்டன. இந்த விபத்தில் தேனிலவுக்கு சென்று திரும்பிய புது மன தம்பதி உள்பட 4 பேர் பரிதாபமாக இறந்தனர். தேனிலவுக்கு சென்ற தம்பதி கேரளா மாநிலம் மல்லசேரி பகுதியை சேர்ந்தவர் நெகிழ், வயது 29. இவர் கனடாவில் என்ஜினியராக வேலை பார்த்து வந்தார். நெகிழும் பிஜு ஜார்ஜ் என்பவரின் மகள் அனுவும் 26. அனுவின் வயது 26. கடந்த 8 வருடங்களாக காதலித்தனர். இந்த காதல் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திருமணத்தில் முடிந்தது. காதல் திருமணம் கைகூடிய சந்தோஷத்தில் புதுமான தம்பதி தேனிலவுக்கு மலேசியாவுக்கு சென்றனர். பின்னர் தேனிலவு முடிந்ததும் நேற்று அதிகாலையில் விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு வந்தனர். அங்கு ஏற்கனவே இருவரையும் வரவேற்க நிகிலின் தந்தை மதாய் ஈப்பனும் அனுவின் தந்தை பிஜு ஜார்ஜியும் கார் சென்றனர். பிறகு 4 பேரும் கார் மூலம் அங்கிருந்து புறப்பட்டனர். அந்த காரை பிஜு ஜார்ஜ் ஓட்டினார். கார் பஸ் மோதியது. புனலூர் மூவாற்றுப்புழா மாநில நெடுஞ்சாலையில் கூடல் முறிஞ்சாக்கல் பகுதியில் அதிகாலை 4:30 மணிக்கு கார் சென்றபோது எதிரே ஹைதராபாத்தில் இருந்து மினி பஸ் வந்தது. இந்த பஸ்ஸில் சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்கள் பயணம் செய்தனர். அந்த சமயத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் காரும் மினி பஸ்ஸும் மோதி கொண்டன. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்து நொறுங்கியது. 4 பேர் பலி. இந்த இடிபாடுகளில் சிக்கி மத்தாய் ஈப்பன், நெகிழ், பிஜு ஜார்ஜ் ஆகியோர் அதே இடத்திலேயே உடல் நசுங்கி துடிதுடித்து பரிதாபமாக இறந்தனர். அனு மட்டும் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்தார். இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் மற்றும் தீய அணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து காரில் சிக்கியவர்களை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தனர். பெரும் போராட்டத்திற்கு பிறகு காரை எந்திரம் மூலம் வெட்டி இடிபாடுகளை அகற்றினர். அந்த சமயத்தில் அணுவை தவிர மற்ற 3 பேரையும் பிணமாகத்தான் மீட்டனர். மேலும் அணுவை சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அவரும் பலியானார். இந்த விபத்தில் மினி பஸ்ஸில் வந்த 19 பக்தர்கள் லேசான காயம் அடைந்தனர். விபத்துக்கு காரணம். இந்த விபத்து குறித்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காரை ஓட்டிய பிஜு ஜார்ஜ் திடீரென தூங்கியதால் தாறுமாறாக ஓடியபடி ஐயப்ப பக்தர்கள் சென்ற பஸ் மீது கார் மோதியதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து
தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இன்று 16ஆம் தேதி அனுவுக்கு பிறந்த நாள். இந்த நாளையும் உறவினர்கள் மத்தியில் சிறப்பாக கொண்டாட நிகில் தீர்மானித்து இருந்தார். இதற்காக முன்கூட்டியே தேனிலவை முடித்துவிட்டு திரும்பிய போதுதான் எதிர்பாராத விதமாக புதுமான தம்பதி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நடந்து உள்ளது. தலையங்கம் தினத்தந்தி 16/12/2024. இது பெஞ்சல் புயலுக்கு அல்ல. அப்போ வேறு எதுக்கு பார்க்கலாங்களா? இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது அதை சமாளிக்க மாநில அரசுகளுக்கு அதிக நிதி தேவைப்படுகிறது. இது போன்ற பேரிடர்கள் எதிர்பாராத நேரத்தில் நடப்பதால் இதற்கான கூடுதல் நிதியை பட்ஜெட்டிலேயே கணக்கிட்டு ஒதுக்க முடியாது. எனவே இது போன்ற அசாதாரண சூழ்நிலையை சமாளிக்க நிதிக்குழு பரிந்துரைகளின் பலி மாநில அரசுகள் இயற்கை பேரிடர் நிவாரண நிதியையும் மத்திய அரசாங்கம் மத்திய பேரிடர் நிவாரண நிதியையும் முன்கூட்டியே தயார் நிலையில் வைக்கின்றன. மாநில நிதிக்காக மத்திய அரசாங்கத்தின் பங்கு 75%, மாநில அரசுகளின் பங்கு 25% ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் பேரிடர் நிவாரண நிதிக்காக மத்திய அரசாங்கம் தனது பங்களிப்பு தொகையை மாநிலங்களுக்கு தவணைகளில் நிதி வழங்கும். இதற்காக கடந்த 2021-22 ஆண்டில் மத்திய அரசாங்கம் ரூபாய் 816 கோடியும் 2022-23 ஆண்டில் ரூபாய் 856 கோடியும் 2003-2004 ஆண்டில் ரூபாய் 900 கோடியும் ஒதுக்கி இருந்தது. இது சட்டப்படி ஆண்டுதோறும் கட்டாயமாக மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய தொகையாகும். இந்த தொகையை வைத்துதான் மாநிலங்களில் ஆங்காங்கு ஏற்படும் சிறிய வெள்ள பாதிப்புகள், வறட்சி, புயல் மற்றும் தீ விபத்துகள் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை சமாளிக்க முடியும். அதற்கு மேல் பெரிய அளவில் நடக்கும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளை சமாளிக்கவும் அதற்கான நிவாரண பணிகள், சீரமைப்பு பணிகள், மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து சிறப்பு நிதியை மாநில அரசுகள் கோரும். மத்திய அரசாங்கமும் நிபுணர் குழுவை ஆய்வுக்கு அனுப்பி சேத மதிப்புக்கு ஏற்ப தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதியை ஒதுக்கும். இந்த நிலையில் கடந்த மாதம் இறுதியில் தொடங்கி இம்மாதம் தொடக்கம் வரை தமிழ்நாட்டில் உள்ள 14 மாவட்டங்களை உலுக்கிய பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்திடம் ரூபாய் 6675 கோடியை விடுவிக்க கோரி இருந்தார். இந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் ரூபாய் 944.80 கோடியை விடுவித்து இருந்ததாக செய்தி வந்தது. உடனே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டவுடன் பெஞ்சல் புயலுக்காக மத்திய அரசாங்கம் இப்படி புயல் வேகத்தில் சிறப்பு நிதி ஒதுக்கி உள்ளது என்று அரசியல் கட்சிகள் சார்பில் அறிக்கைகள் வெளிவந்தன. ஆனால் இந்த ரூபாய் 944.80 கோடியும் பெஞ்சல் புயலுக்காக ஒதுக்கப்படவில்லை, மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக. அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய மத்திய அரசின் பங்கை தான் ஒதுக்கி இருக்கிறார்களே தவிர பெஞ்சல் புயல் பாதிப்புக்கென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிய ரூபாய் 6675 கோடி தொகைக்கென முதல்கட்ட நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுவாக இதுபோன்ற பேரிடர்களுக்காக தமிழக அரசு அள்ளி கொடுக்க கேட்கும் நேரத்தில் எல்லாம் மத்திய அரசாங்கம் கிள்ளித்தான் கொடுக்கிறது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட மிக்சம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த அதிகன மழையினால் ஏற்பட்ட பேரிடர்களுக்காக ரூபாய் 37,906 கோடி கேட்ட நேரத்தில் மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட சிறப்பு நிதி ரூபாய் 276 கோடி மட்டுமே. அதுபோல இல்லாமல்
இந்த பெஞ்சல் புயல் சேதத்தை சமாளிக்க மத்திய அரசாங்கம் தாராளமாக நிதி ஒதுக்க வேண்டும் என்பது தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பாலக்காடு டிசம்பர் 16. காட்டு யானைகள் முறித்த மரம் விழுந்து இன்ஜினியரிங் மாணவி பலி. அப்படியே செய்தி என்னன்னு பார்க்குங்களா? காட்டு யானைகள் முறித்த மரம் விழுந்து என்ஜினியரிங் மாணவி பலி. பாலக்காடு டிசம்பர் 16. ஸ்கூட்டரை ஓட்டி வந்த நண்பர் படுகாயம். காட்டு யானைகள் முட்டி தள்ளி முறித்து போட்ட மர கிளை சாலையில் ஸ்கூட்டர் மீது விழுந்து என்ஜினியரிங் மாணவி பரிதாபமாக பலியானார். இதில் வாலிபர் படுகாயம் அடைந்தார். என்ஜினியரிங் மாணவி. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கஞ்சிக்கோடு அருகே உள்ள புதுச்சேரி மேற்கு பகுதியை சேர்ந்தவர் வில்சன். இவரது மகள் ஆன் மேரி வயது 21, என்ஜினியரிங் கல்லூரி மாணவி. பல்லாரி மங்கலம் பஞ்சாயத்து அடிவாடு அருகே முல்லசேரி பகுதியை சேர்ந்தவர் அல்தாப் அபுபக்கர் வயது 22. இருவரும் நண்பர்கள். சம்பவத்து அன்று இருவரும் இடுக்கி பகுதிக்கு ஒரு ஸ்கூட்டரில் சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். ஸ்கூட்டரை அல்தாப் அபுபக்கர் ஓட்டினார். ஆன்மேரி ஸ்கூட்டரின் பின்னால் அமர்ந்து இருந்தார். அவர்கள் வந்து கொண்டிருந்த சாலையின் இரு புறமும் பச்சை பசேல் என்கிற மரங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. இயற்கை காட்சிகளை ரசித்தபடி. இதனால் அவர்கள் இருவரும் ஸ்கூட்டரில் ஹாயாக இருபுறமும் உள்ள இயற்கை காட்சிகளை இமை கொட்டாமல் ரசித்தபடி, இதயத்தில் இனிமையை எண்ணியபடி, இதழ்களில் புன்னகையை சுமந்தபடி வந்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் யமன் யானைகள் ரூபத்திலும் வரும் என்பது தெரியவில்லை. அந்த சாலை ஓரத்தில் ஆண் பெண் என 2 காட்டு யானைகள் திடீரென அந்த யானைகள் அங்கிருந்த ஒரு பனை மரத்தை பார்த்தன. அதில் குலை குலையாக நுங்குகள் காய்த்து தொங்கின. இதனால் அவற்றை சுவைப்பதற்காக அந்த யானைகள் அந்த பனை மரத்தை நோக்கி தனது துதிக்கையை நீட்டி நீட்டி பார்த்தன. ஆனால் பனை மரம் ஆயிற்றே, எட்டி பிடிக்க முடியுமா? ஆண் யானை அதில் தனது கால்களை ஏணி போல் வைத்து உடலை தூக்கி கொண்டு தனது துதிக்கையால் நுங்கு குலைகளை தொட முயற்சித்தது. ஆனால் அதனால் முடியவில்லை, முறிந்து விழுந்தது. மேலும் இந்த பனை மரத்தை சாய்த்தால் குலை நுங்கும் கிடைக்கும், கூடவே குருத்தும் பனை மரத்தை முறித்தால் பணம் சோறும் கிடைக்கும் என்று ஏற்கனவே ருசித்த அனுபவத்தில் இரு யானைகளும் அந்த பனை மரத்தை முறிப்பதற்கு முயன்றன. இதனால் அந்த பனை மரத்தை தங்களது முழு பலத்தையும் காட்டி முட்டி முட்டி தள்ள தொடங்கின. இதில் பனை மரம் பாதியாக முறிந்தது. முறிந்த பனை மரம் அதன் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது விழுந்தது. இதனால் அந்த மரத்தின் கிளை முறிந்து கோதமங்கலம் அருகே நேரிமங்கலம் இடுக்கி சாலையின் குறுக்கே வந்து கொண்டிருந்த இவர்களது ஸ்கூட்டர் மீது விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் இதில் ஆண் மேரியின் தலை பகுதி உடைந்து இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடினார். அல்தாப் அபுபக்கர் ஸ்கூட்டருடன் நிலை தடுமாறி ஏறத்தாழ 100 அடி ஆழம் உள்ள சாலை ஓரம் உள்ள பள்ளத்தில் உருண்டு விழுந்தார். இவர்களது குரல் கேட்டு வனப்பகுதியில் இருந்தவர்கள் ஓடி வந்து இருவரையும் மீட்டனர். பின்னர் இருவரையும் கோதமங்கலம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அனுமதித்தனர். சாவு. அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ஆண்மேரி பரிதாபமாக உயிரிழந்தார். அல்தாப் அபுபக்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து போலீசாரும் வனத்துறையினரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மனிதனாக பிறந்தால் என்றாவது போகும் உயிர்தான். ஆனால்
இப்படியாகவா போக வேண்டும் என்பது அந்த மாணவியின் உறவினர்களின் கண்ணீர் கதறல்களாக இருந்தன. திண்டுக்கல் டிசம்பர் 16. கூகுள் மேப்பை நம்பி நடு வழியில் பரிதவிப்பு. செய்தி என்னன்னு பார்ப்போங்களா? கூகுள் மேப்பை நம்பி நடு வழியில் பரிதவிப்பு. காருடன் சேற்றுக்குள் சிக்கிய டாக்டர் தம்பதி. கை குழந்தையுடன் பழனிக்கு வந்தவர்களுக்கு நேர்ந்த துயரம். திண்டுக்கல். இது பார்த்தீங்களா? கார் பாருங்கள் எப்படி மாட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆமாம், ஓகேவா? சரி, இப்போது என்னென்னு பார்த்துடுவோம். கூகுள் மேப்பை நம்பி பழனி முருகன் கோவிலுக்கு வந்தபோது நடு வழியில் காரோட சேற்றுக்குள் டாக்டர் தம்பதியினர் சிக்கினர். டாக்டர் தம்பதி தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி, வயது 27. அவருடைய மனைவி கிருத்திகா, வயது 27. இவர்கள் 2 பேரும் டாக்டர்கள் ஆவர். இந்த தம்பதிக்கு 4 மாத கைக்குழந்தை உள்ளது. கிருத்திகாவின் தம்பி பாவேந்தர் 25, இவரும் டாக்டர். பழனிசாமி தனது குடும்பத்தினருடன் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய முடிவு செய்தார். அதன்படி நேற்று முன்தினம் இரவு அவர் தனது மனைவி 4 மாத குழந்தையை மைத்துனருடன் காரில் தர்மபுரியில் இருந்து பழனிக்கு புறப்பட்டார். காரை பாரிவேந்தர் ஓட்டினார். சேற்றில் சிக்கிய கார். கூகுள் மேப் உதவியுடன் அவர்கள் தர்மபுரியில் இருந்து பழனி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். கரூர் திண்டுக்கல் 4 வழி சாலையில் கார் வந்தது. நேற்று அதிகாலை 4 மணி அளவில் வேடசந்தூர் அருகே தம்மனம்பட்டி பகுதியில் உள்ள மேம்பாலத்தை கார் கடந்தது. அப்போது 4 வழி சாலையை தவிர்த்துவிட்டு வலதுபுறத்தில் இணைப்பு சாலை போல சென்ற மண் பாதையில் திரும்பி செல்லுமாறு கூகுள் கேட்டுக்கொண்டது. திரும்பி செல்லுமாறு கூகுள் மேப் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனை நம்பிய பாவேந்தரும் காரை வலம் புறமாக திருப்பி 4 வழி சாலையை விட்டு விலகி மண் பாதையில் காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தார். மண் பாதையில் சுமார் 10 மீட்டர் தூரம் கார் சென்றது. கனமழை காரணமாக அந்த பாதை சேரும் சகதியுமாக இருந்தது. அதில் சென்ற கார் திடீரென சேற்றில் சிக்கிக்கொண்டது. இதையடுத்து வந்த வழியாகவே திரும்பி சென்று விட நினைத்த பாவேந்தர் காரை பின்னோக்கி இயக்கினார். ஆனால் கார் சேற்றில் முழுமையாக சிக்கி இருந்ததால் பின்னோக்கியும் நகரவில்லை. சக்கரங்கள் மட்டும் சுழன்றபடி இருந்தது. கை குழந்தையுடன் காருக்குள் தவிப்பு. இதை அடுத்து பழனிசாமி கீழே இறங்கி காரை தள்ளிவிட முயன்றார். ஆனால் அவருடைய கால்களும் சேற்றில் பதிந்ததால் அவரால் காரை தள்ளிவிட முடியவில்லை. இதனால் மீண்டும் காருக்குள் சென்று விட்டார். சேற்றில் சிக்கிய காரை எப்படி மீட்பது என்று தெரியாமல் கை குழந்தையுடன் டாக்டர் தம்பதியினர் காருக்குள் தவித்தனர். அதிகாலை நேரம் என்பதால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. பின்னர் ஒரு வழியாக சென்னை தீயணைப்பு நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவர்கள் தொடர்பு கொண்டு காரில் சேற்றில் சிக்கி தவிப்பது குறித்து தெரிவித்தனர். அதன் பின்னர் சென்னையிலிருந்து வேடசந்தூர் தீ அணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து தீ அணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். பழனி நோக்கி சென்றனர். பின்னர் அவர்கள் சேற்றில் சிக்கிய காரை தள்ளிவிட்டு சாலைக்கு கொண்டு வந்தனர். அதன் பின்னரே டாக்டர் குடும்பத்தினர் நிம்மதி அடைந்தனர். இதையடுத்து தீ அணைப்பு படை வீரர்களுக்கு டாக்டர் தம்பதியினர் நன்றி தெரிவித்தனர். பின்னர் அவர்கள் பழனி நோக்கி புறப்பட்டு சென்றனர். கூகுள் மேப்பை நம்பி நடு வழியில் டாக்டர் தம்பதியினர் கை குழந்தையுடன் தவித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்துவது. நம்பாதீங்க ஐயா, நம்பாதீங்க. கூகுள் மேப்பை நம்பாதீங்க. திருச்செந்தூர் டிசம்பர் 16. அலையின் சீற்றம் குறைந்ததால் திருச்செந்தூர் கடலில் பக்தர்கள் குளிக்க அனுமதி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் கன மழையின் காரணமாக பல இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர்
சென்றதாலும் கடலின் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்ததாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வெளியூரில் இருந்து பக்தர்கள் வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட கலெக்டர் இளம் பகவத் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி நேற்று முன்தினம் திருச்செந்தூர் கோவில் கடலில் குளிக்கவும் கடற்கரையில் தங்கவும் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று காலையில் திருச்செந்தூர் கடலில் அலையின் சீற்றம் குறைந்து காணப்பட்டது. அதன் காரணமாக பக்தர்கள் கடலில் பாதுகாப்பாக குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதை அடுத்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். சென்னை டிசம்பர் 16. சில்லறை தட்டுப்பாட்டால் ஆவின் பால் விலை உயர்வா? என்னன்னு பார்க்கலாமாங்க. அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சில்லறை தட்டுப்பாட்டால் ஆவின் பால் விலை உயர்வா? அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சென்னை டிசம்பர் 16. ரைட், ஓகே. பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், கோவை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கிரீன் மேஜிக் என்ற பெயரில் வரும் 18ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய பச்சை உரை பாலின் விலை லிட்டருக்கு ரூபாய் 11 விலை உயர்த்தப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டி இருந்தேன். அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கும் ஆவின் நிறுவனம், சில்லறை தட்டுப்பாடு காரணமாக 450 மில்லிலிட்டர் ரூபாய் 25 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு இருப்பதாக ஒரு வினோதமான காரணத்தை கூறியிருக்கிறது. ஆவின் பாலின் விலையை லிட்டருக்கு ரூபாய் 11 உயர்த்திவிட்டு அதற்கு சில்லறை தட்டுப்பாடுதான் காரணம் என்பது மக்களை முட்டாள்களாக்கும் செயல் ஆகும். தற்போது ஆவின் கிரீன் மேஜிக் பால் 500 மில்லிலிட்டர் ரூபாய் 22க்கு விற்கப்படுகிறது. சில்லறை தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கும் ஆவினுக்கும் இருந்திருந்தால் அதன் விலையை 500 மில்லிலிட்டர் ரூபாய் 20 என்று குறைத்து இருக்கலாம், அல்லது பாலின் அளவை 550 மில்லிலிட்டராக உயர்த்தி ரூபாய் 25 என விலை நிர்ணயித்து இருக்கலாம். ஆனால் பாலின் அளவையும் 50 மில்லிலிட்டர் குறைத்துவிட்டு விலையையும் ரூபாய் 3 உயர்த்துவது எந்த வகையில் நியாயம்? மக்களை ஏமாற்றும் வகையில் மிகப்பெரிய மோசடியை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவதற்காக மேலும் மேலும் கட்டுக்கதைகளை கட்டவிட்டு விடுவது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. ஆவின் நிறுவனத்தின் இந்த விளக்கங்களை எல்லாம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அதிக விலை கொண்ட ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் பாலை அறிமுகம் செய்யும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். 1 லிட்டருக்கு ரூபாய் 44 என்ற விலையில் விற்பனை செய்யப்படும் ஆவின் கிரீன் மேஜிக் பாலை நிறுத்தாமல் இப்போது விநியோகப்படுத்துவதை போன்றே தொடர்ந்து விற்பனை செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். புதுடெல்லி டிசம்பர் 16. 3 நாள் பயணமாக இலங்கை அதிபர் திசாநாயகா இந்தியா வந்தார். பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். டெல்லி வந்த இலங்கை அதிபர் திசாநாயகாவை மத்திய மந்திரி எல் முருகன் வரவேற்ற காட்சி. எல் முருகன் அவர்கள் வரவேற்ற காட்சி. சரி, விஷயம் என்னன்னு பார்ப்போங்களா. இலங்கை அதிபர் திசாநாயகா 3 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை இந்தியா வந்தார். அவர் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். வரவேற்பு. இலங்கையின் புதிய அதிபராக அனுரா குமார திசாநாயகா சமீபத்தில் பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்ற 2 வாரங்களில் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவரை சந்தித்தார். அப்போது இந்தியாவுக்கு வருகை தருமாறு ஜெய்சங்கர் அவருக்கு அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பினை ஏற்று இலங்கை அதிபர் திசாநாயகா நேற்று மாலை இந்தியாவுக்கு வந்தார். அதிபரான பிறகு அவர் வரும் முதல் பயணம் என்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவரை டெல்லி விமான நிலையத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை மந்திரி எல் முருகன் வரவேற்றார். மோடியை சந்திக்கிறார். இலங்கை அதிபர் 3 நாள் பயணமாக இந்தியாவுக்கு வருகை புரிந்துள்ளார். அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். இவரது இந்திய பயணம் பன்முக மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் வகையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்ப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஏற்கனவே தெரிவித்து இருந்தது. இந்த பயணத்தில் இரு நாட்டு கடல்சார் பாதுகாப்பு
ஒத்துழைப்பு தொடர்பான விஷயங்கள் பேசப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மீனவர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புத்த கயா செல்கிறார். இந்த பயணத்தின் போது இலங்கை அதிபர் திசாநாயகா புத்தர் பிறந்த இடமான புத்த கயாவுக்கும் செல்ல திட்டமிட்டு இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வர்த்தக முதலீடுகளை மேம்படுத்தும் நோக்கத்திலும் இலங்கை அதிபரின் பயணம் அமைந்து இருக்கிறது. இதனை முன்னிட்டு அவர் டெல்லியில் நடைபெறும் வர்த்தக நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வார் எனவும் தெரிகிறது. தூத்துக்குடி டிசம்பர் 16. தூத்துக்குடியில் 2000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. தூத்துக்குடி தபால் தந்தி காலனி பகுதியில் வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்து இருந்த காட்சி. இதோ பாருங்க, இதோ அந்த தபால் தான். அந்த தபால் என்னங்கிறது? தபால் தந்தி காலனி. தபால் தந்தி காலனி. ஓகேங்களா? அப்படியே என்னன்னு பார்ப்போம். தூத்துக்குடியில் 2000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. மழை நீரை அகற்றும் பணி தீவிரம். தூத்துக்குடி டிசம்பர் 16. தூத்துக்குடியில் 2000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. மழை நீரை அகற்றும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. முக்காணி பாலத்தை மூழ்கடித்து தந்தது. மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் மாவட்டத்தில் உள்ள காட்டாறுகள், ஓடைகள், கால்வாய்களிலும் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் பல்வேறு கிராமங்களில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. தாமிரபரணி ஆற்றில் முக்காணி பாலத்தில் அதிக அளவில் தண்ணீர் சென்றதால் தூத்துக்குடி திருச்செந்தூர் போக்குவரத்து முடங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பகல் முழுவதும் மழை பெய்து கொண்டே இருந்தது. இரவு 9 மணிக்கு பிறகு மழை படிப்படியாக குறைந்தது. நேற்று பிற்பகல் நிலவரப்படி ஸ்ரீவைகுண்டம் அணையை தாண்டி சுமார் 25,000 கன அடி தண்ணீர் சென்றது. இதனால் முக்காணி பாலத்தில் நேற்று காலை முதல் வழக்கம் போல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. அதே நேரத்தில் ஏரல் அற்று பாலத்தில் நேற்று 3வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மூழ்கி கிடக்கும் தொழில் மையம். தூத்துக்குடி அருகே உள்ள செங்குளம் நிரம்பி உபரி நீர் அதிகப்படியாக வெளியேறியதால் சோரிஸ்புரம், ஐயனடைப்பு, மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகம் போன்ற பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இந்த பகுதிகளில் நேற்று மழைநீர் வேகமாக வடிய தொடங்கியது. மாவட்ட தொழில் மையம் தொடர்ந்து 2வது நாளாக மழை வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது. காட்டாற்று வெள்ளம் இந்த அலுவலகம் வழியாக கரை புரண்டு ஓடுகிறது. இந்திய உணவு கழக குடோன் வளாகத்திலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. 2000 வீடுகளை சூழ்ந்தது. தூத்துக்குடி மாநகரின் மேற்கு பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்து இடுப்பளவுக்கு தண்ணீர் நிற்பதால் இந்த பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கி உள்ளனர். தூத்துக்குடி 3ஆம் மைல் மடத்தூர் சாலையை கடந்து பெருகெடுத்து ஓடும் தண்ணீரால் இந்த வழியாக மக்கள் சிரமத்துடன் செல்கின்றனர். தபால் தந்தி காலனி, ராஜீவ் நகர், ஆசிரியர் காலனி போன்ற பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்து நிற்பதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். ரயில் போக்குவரத்து சீரானது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் நேற்று காலை முதல் வெயில் அடிக்க தொடங்கியது. இதனால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். பல்வேறு பகுதிகளில் மழை நீரை வெளியேற்றும் பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. ரயில் நிலையத்தில் தேங்கிய மழை நீர் நேற்று முற்றிலுமாக அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரயில் போக்குவரத்து சீரானது. ஓகே சில்ட்ரன்ஸ், தாத்தா உங்களுக்கு தான் கத்திட்டு கிடக்கிறேன். இப்போ ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலை கட்டினான். ராஜராஜன் சோழன் குடும்பமாக அங்கே உக்காந்துன்னு கொட்டின்னு துணுன்னு கேள்வி சொல்கிறேன், நல்லா கேளு. ஸோ உழைப்பவன் ஒருத்தவன், சாப்பிட்றவன் ஒருத்தவன், அவன் ரத்தத்தை சிந்தி உழைக்கிறான், துண்டுறத எவனோ ஒருத்தவன் துண்டுறான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நாளைக்கு தான் இயற்கை இதை பார்த்துக்கினே பொறுமையாக அமைதியாக அப்படியே பார்த்துக்கினே இருக்கும். என்னைக்காவது இந்த திருட்டு பேடுவை திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கனவு கண்டு தோற்று போச்சு. அதுக்கு தான் சரி ரைட்டு இவனுங்களை அம்மா விடக்கூடாது, அடி வயிற்றுலேயே கை வச்சா எப்படிமா
அடி வயிற்றில் சுடுகாடு இருக்குல்ல, அதை முதல் கொண்டு ஆட்டையை போட்டு கூரை போட்டு பிளாட்டை போட்டு வித்துட்டானுங்கம்மா இவனுங்க. எப்படிமா அது கம்முன்னு இருக்கான்? அதான் சரி பார்த்தது, அடடடா இது இப்படியே விட்டா பஞ்ச பூதங்களையும் அழிச்சிடுவான், இவனை விடக்கூடாதுன்னு தான் இப்போ இந்த பேரிடர், சுனாமி, நிலச்சரிவெல்லாம் வருது, உள்ள போட்டு அமைக்கிடும். செல்லம், இந்த ஆதிக்கம் செலுத்துறவன், அதிகாரத்தில் இருக்கிறவன், ஏன் நீ நான் கூட நம்மளை யாரும் பார்க்கறதில்ல, என்ன பண்ணிடலாம்னு நினச்சின்னுக்கிறோம். நம்ம நிழல் கூட நம்மளை வாட்ச் பண்ணின்னு இருக்குது. செல்லம், முன்னாலேயும் பின்னாலேயும் பக்கவாட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம். இதுபா, நம்ம நல்லது பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளை நல்ல தூக்கத்திலேயே சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போய் ஊட்டுருவோம். எது? நம்ம நிழலே. புரியுதா? வேறு வக்கீலுக்கள் அல்ல கை நொல்ல கை கத்தியால் குத்துருவாங்க, ஒரு மயரானும் தேவையில்ல. இது வெற்றிக்கின்னு போய் சொர்க்கத்தில் ஊட்டுடும். ஆனால் தீமை பண்ணேன்னு வச்சுக்கோ, ஆமாம், ஐயோ நம்ம தான் ஆதிக்கத்தில் இருக்குமே, அதிகாரத்தில் இருக்குமா, மயிரை பிடிங்கிடலாம், கத்தை கட்டிடலாம், ஜெயிலில் போட்டுடலாம். அதாவது எல்லாம் வேலைக்கு ஆகுது. சூரியன் இருக்குது, சூரியன் காலங்காலமாக நமக்கு வெளிச்சம் கொடுக்குது. கரண்ட்டு பில்லு கிடைச்சா, ஆனால் இவன் கரண்ட்டு பில்லில் துரோகம் பண்ணுகிறானுங்க. இவனுங்களை அப்படியே இந்த சூரியனுக்கு ஒளி சுட்டரித்து கொண்டுட்டும் பார்த்துக்க, சுட்டரித்து இவனுங்களை சாவடிச்சிடும் பார்த்துக்க. ஏழை மக்கள் கரண்ட்டு பில்லை பூட்டி இருக்கிற வீட்டுக்கு கரண்ட்டு பில் கேட்குறாமா, சாவடிக்கு போகிறோம் பாரு இயற்கை. செல்லம், உலக அளவில் ஒரு நபருக்கு கொடுத்துடம் இருக்கிறதுக்கு ஒரு கிரவுண்டு நிலம், விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கர் நிலம் அரசாங்கம் குத்துடணும். சரியா? அதே மாதிரி இந்த குழந்தை பெற்றுக்கிறாங்களா, 5 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டோம் தாயார், அப்புறம் கவர்மெண்ட் வளர்க்கட்டும், 21 வயசு வரைக்கும் வளர்க்கட்டும். படிப்பு கிடிப்பு நோய் நொடி ஈடு எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்க்கட்டும், தொழில் கற்றுக் கொடுக்கட்டும். அறிவில் சிறந்து வளர்க்குறதுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறது எல்லாமே இலவசம். அதே மாதிரி கணவன் கல்யாணம் கட்டிப்பாங்க, 21 வருஷம் கல்யாணம் கட்டிக்கிட்டோம், அரசாங்கத்திலேயே வேலை பார்க்குறாங்களா பார்க்கட்டும். வருடத்துக்கு அரசாங்கத்தில் வேலை பார்த்தா ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான சம்பளத்தை கூடு. பெண்ணு கர்ப்ப நேரத்தில் ஒரு 6 மாதம் லீவு கொடு. ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லு, பெத்தா வயிற்றுலேயே குத்து. அதே மாதிரி சின்ன தப்பு பண்ணுறான்னா நடு ரோட்டில் வச்சு 100 சவுக்கு அடி. பெரிய தப்பு பண்ணுறான்னா கழுத்தையே வெட்டி இல்லை கழுகு மரம் ஏற்று. ஒரு கிரவுண்டுக்கு மேலே, ஒரு ஏக்கர் மேலே எவன் லேண்டு வச்சிருக்கானோ அவனை பிடிச்சி நடு ரோட்டில் சோறு தண்ணி இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு. நான் பேசுவது இளைஞர்களுக்காகத்தான். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு சொல்லுவாங்க, புரியுங்களா? எந்த அளவுக்கு நியாயம், அதை பற்றி நான் பேசுவதில்லை. பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, நண்பங்கிட்ட, பொண்டாட்டிக்கிட்ட, கள்ளக்காதுகிட்ட யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. உள்ள தேக்கி வயசா என்ன ஆகும், வாட் வில் ஹேப்பன்? ஸ்ட்ரெஸ் அதனால தான் வருது. அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் இந்த அவசர காலத்தில் நீ என்ன செய்வேன்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சுமந்துக்கிட்டே போவியா? அதான் செய்ய முடியுமா? புள்ளைய பார்க்க முடியுமா? எவனை பார்க்க முடியும்? இல்லை கள்ளக்காதலன் கூட தான் உறவாட முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த குப்பை தொட்டின்னு ஒன்று நம்ம சொல்லுவோம், அதுலையா குப்பை தொட்டி, பெரிய குப்பை தொட்டி. அதான் அந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக் அதெல்லாம். இந்த மாதிரி குப்பை தொட்டியில் மனதில் நீ எதை சொன்னாலும் எவன் கேட்கணும், அப்பா கேட்காது, அம்மா கேட்க, எவன் கேட்கறதுக்கு தயாரில்லை, அவசரம் இல்லை. ஸோ ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுது, கோவமோ சந்தோஷமோ அப்படி எழுது கசக்கி ஒரு தடவை படி கீச்சு போட்டுறேன். முடியலையா ஒரு ஃபோனில் பேசு, அப்புறமா டிலீட் பண்ணிட்டு. முடியலையா தான் சொன்னாலும் மாபெரும் குப்பை தொட்டி, ஃபேஸ்புக் ட்விட்டர் இப்படி நான் பண்ணல, அப்படி கற்று விட்டுரு, ஸ்ட்ரெஸ் போயிடும், நல்லா ஆகிடுவேன். செய்ய